أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الله أكبر الله أكبر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما جنتك الفردوس யா அல்லாஹ் என் தாய் தகப்பன் செய்த பாவங்களாம் மன்னித்து அவங்களுக்கு கபரின் வேதனை நீக்கி ஃபிர்தௌஸின் உயர்தர சொர்க்கத்தை தந்தருள்வாய் யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் ரப்பி சித்னி இல்மா ரப்பி இஸ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி யா அல்லாஹ் கல்வி ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்துவாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்காக என் நெஞ்சத்தை உறுதிப்படுத்துவாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை நீ எளிதாக்கி வைப்பாய் அல்லாஹ் நாங்கள் இந்த குரானை கற்று அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் கபரில் ஒளியை கொடுக்கக்கூடியதாகவும் சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்தை கொடுக்க தருவதாகவும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் சந்ததியினருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருப்ப அனைவருக்கும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். சூரா அல் இஹ்லாஸ். இன்னைக்கு நான் படிக்கிற போற சூரா அல் இஹ்லாஸ். ஹே லாம் சாத் யா இஹ்லாஸ் ஹே. சூரத்துல் இஹ்லாஸ் என்னது? ஏகத்துவம். இந்த சூரா எது எப்ப ஏன் இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்கு. சரியா? சோ முஸ்லிம்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சொல்லுங்கன்னு சொல்லிதான் அல்லாஹ் இந்த சூறா எடுக்கிறான். அப்ப இஹ்ரிமாங்கிறவர் சொல்றாரு, யூதர்கள் அல்லாஹ்வோட மகன் உசைர்னு சொல்லிட்டு அவங்க வணங்குறாங்க. கிறிஸ்தவர்கள் ஈசா அல்லாஹ்வோட மகன் சொல்லிட்டு வணங்குறாங்க. நெருப்புவனைங்க சூரியனை சந்திரனை வணங்குறாங்க. சிலை வணங்கிகள் சிலையை வணங்குறாங்க. இப்ப அல்லாஹ்வோட தன்மையை பற்றி என்ன அப்படின்னு முஸ்லிம்கள் கேட்கும்போது என்ன அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை இறக்கி வைத்தான். இந்த சூறால என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்னா யாரு? சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக்ல அல்லாஹ் என்ன படைச்சான், எப்படி படைச்சாங்கிறத படித்தோம். என்ன இதுல அல்ஹம்து சூறாவுல அல்லாஹ்னா யாருன்னு. ஆனா இதுலதான் அல்லாஹ்னா யாரு கரெக்டா. ஓகே, வாட் இஸ் ஹூ இஸ் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மெயின் என்ன பண்பு, அல்லாஹ் யாரு அப்படிங்கிறத படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சூரத்துல் இஹ்லாஸ். சூரா மீன்ஸ் அத்தியாயம், இஹ்லாஸ் ஏகத்துவம். ஓகே, இது மெக்கால இறங்கின வசனங்கள் 4. ஓகே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்கிறோம். பி கொண்டு இஸ்மு பெயர் அல்லாஹ் அல்லாஹ், அர் ரஹ்மான் அர் ரஹீம் பேரருளாளன் பேரன்புவாளன். குல் ஹுவல்லாஹ் அஹத். குல் ஹுவல்லாஹ் அஹத். குல் பிளஸ் ஹுவ பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அஹத். குல் கூறுவீராக. குல்ங்க நல்லா ஃபோல்ட் பண்ணுங்க. குல் கூறுவீராக. ஹுவ இது இங்க இருந்தோம், அடி தொண்டில் இருந்தோம். ஹுவ ஹுவ ஹும். ஓகே, ஹுவ சோ அவன், எவன், அல்லாஹ். அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லல, எல்லா இடத்துலயும் குரான் ஹூ அல்லாஹ், அவன் தான் அல்லாஹ். ஓகே, அஹத். அஹத் அஹதுங்க நடுத்தொண்டில இருந்து வரணும். இப்படி கை வச்சிங்கனாக்கும் இந்த காத்து வரணும். அஹத். ஓகே, குல் ஹூ அல்லாஹ் அஹத். அஹதுன்னா ஒருவன். குல் கூறுவீராக. ஹுவ அவன், அல்லாஹ் அவன் தான் அல்லாஹ். எப்படிப்பட்டவன்? ஒருவன் தான். அல்லாஹ் ஒருவனே ஒருவன் தான். சரியா? சத்தத்தை சொல்றான் அல்லாஹ் தஆலா, நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே தான். சரியா? அல்லாஹுக்கு ஒருவன் தான், 2 3 நிறைய கிடையாது. அல்லாஹ் அல்லாஹும் தான். சோ குல் குல்ங்கிறது பல. தி ஹுவ தமீர், பிரதிச்சொல். அல்லாஹ்
இஸ்மு. அஹத் இஸ்மு, அதுவும் அஹதுன். ஸோ பெயர் சொல் தான். குல் கூறுவீராக, ஹு அல்லாஹ் அஹத். இந்த அல்லாஹ் சொல்றது நான் விரும்புறேன். அல்லாஹ் அல்லாஹ் நம்ம சும்மா அல்லாஹ் நாக்கு வந்து நடுப்பல்ல வந்து ஃபுல்லா டச் பண்ணும். அல்லாஹ் வாய் நிறைய சொல்லணும். அல்லாஹ். குல் ஹு அல்லாஹ் அஹத். நபியே நீர் கூறுகிறார் அல்லாஹ் ஒருவன் தான். அடுத்து 2வது ஆயிரம். அல்லாஹ் சமத். அல்லாஹ் பிளஸ் அஸ்ஸமத். அஸ்ஸமத் சாது அஸ்ஸமத். அல்லாஹ் பிளஸ் அஸ்ஸமத். அல்லாஹ் சமத். சமத் மீன் தேவையற்றவன். அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். அல்லாஹ் இஸ்மு அஸ்ஸமத் பெயர் சொல் தேவையற்றவன். தேவையற்றவன்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இப்ப ஒரு இடத்துல இருக்கணும்னு படிக்கணும்னா அதுக்கு லைட் வேணும், அதுக்கு கண்ணு வேணும், லைட்டுக்கு ஒரு சோர்ஸ் வேணும், அதுக்கு பேட்டரி, எலக்ட்ரிசிட்டி, எல்லாம் ஒன்னொன்னு டிபெண்ட் பண்ணுது. எல்லாத்தையுமே நம்ம டிபெண்ட் ஆகி வைக்கிறோம். சரியா, எல்லாத்துக்கும் ஒண்ணு தேவை. சரியா, அதுக்கு ஒண்ணு தேவை. அல்லாஹ் எந்த தேவையுமே கிடையாது. அவள்தான் எதுவும் தேவையில்லை. சரியா, அதுதான் அவன் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையற்றவன். அவனுக்கு எந்த சோர்ஸும் அவனுக்கு தேவையில்லை. எந்த சோர்ஸும் அவனுக்கு இல்லை. அவனே அவனுக்கு நிகரானவன். அசமத். அவனுக்கு பிள்ளையோ குட்டியோ அந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட் எந்த சோர்ஸும் எதுவுமே அவனுக்கு தேவையில்லைங்கிறது தான் அசமதுங்கிறது வார்த்தை. சரியா, அல்லாஹ் சமத். அல்லாஹ் பிளஸ் அசமத். அல்லாஹ் இஸ் இஸ்மா, அசமத் ஆல்சோ இஸ்மா. அல்லாஹ் எவரிடத்திலும் எந்த தேவையும் அற்றவன். நெக்ஸ்ட், லம் எலித் வலம் யூலத். லம் பிளஸ் எலித் பிளஸ் வா பிளஸ் லம் பிளஸ் யூலத். லம் லம் டிப் ஆஃப் த டங் டச் பண்ணும். ல லான்னு சொல்லக்கூடாது. ல பள்ளிக்கு போற பல்லா இருக்குல்ல, அந்த நான் சொல்லுவேன். லம் லம் எலிது. எலிது லம்னா இல்லை, லான்னா இல்லை மாட்டா. எலிது இல்லை. ஓகே, எலிது. எலிது மீன்ஸ் பெற்றெடுப்பான். லம் எலிது பெற்றெடுக்க மாட்டான், பெறவில்லை. ஓகே, லம் எலிது பெறவில்லை. லம் எலிது. வா இன்னும் லம் இல்லை, யூலது பெற்றெடுக்கப்படுவான். பெற்றெடுக்க லம் யூலதுனா பெற்றெடுக்கப்பட மாட்டான். அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை. பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை. அப்படின்னா அவனுக்கு யாரும் குழந்தையும் கிடையாது, அவனுக்கு யாரும் தகப்பனும் கிடையாது. சரியா, அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கல. சோ அல்லாஹுக்கு குழந்தையும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. அல்லாஹ் தான். சோ அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவில்லை. லம் எலித் வலம் யூலத். இது அவனோட 3வது ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒருவன் தான், அஹத். செகண்ட் இஸ் சமத், தேவையற்றவன். 3வது அவனுக்கு குழந்தையும் கிடையாது, அவனுக்கு தகப்பனும் கிடையாது. அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. லம் ஹர்ஃபு, எலித் பெற்றெடுப்பான், ஃபேல வினை சொல். வா ஹர்ஃபு, லம் ஹர்ஃபு, யூலத் தட் இஸ் வினை சொல், ஃபேல. அவன் எவரையும் பெறப்படவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. நெக்ஸ்ட், 4வது என்ன பண்பு? வலம் யகுல்லஹு குஃபுஅன் அஹத். வா பிளஸ் லம் பிளஸ் எகுன் பிளஸ் ல பிளஸ் ஹு பிளஸ் குஃபுஅன் பிளஸ் அஹத். வா இன்னும் வா சொல்லிருக்கேன்ல, வான்னு சொல்லக்கூடாது. வா வா இன்னும் லம் லம் இல்லை, இன்னும் இல்லை. என்ன? எக்குன். எக்குன்னா ஆகிவிடுவான். அப்ப இதோட ரூட் வேர்டு என்ன? காண. காண அது ஆகிவிட்டான், எக்குன் ஆகிவிடுவான். ல இக்கு, ஹு அவன், லகுனா அப்ப அவனுக்கு, லக்கும்னா உங்களுக்கு, லனா எங்களுக்கு, லகும் அவர்களுக்கு. புரியுதா? சோ லாங்கிறது இக்கு,
லக்குங்கிறது அவன். லக்கு லக்கு மீன்ஸ் லக்கும். லக்க மீன்ஸ் உங்களுக்கு. புரியுதா? லகுன்னா அவனுக்கு, லக்கனா உங்களுக்கு, உனக்கு. ரெஸ்பெக்ட் உங்களுக்கு. லக்க மீன்ஸ் உனக்கு, லக்கும் உங்களுக்கு, லகும் அவர்களுக்கு. ஓகே, லனா எங்களுக்கு. ஸோ ஒரே வார்த்தையில நம்ம இவ்வளவு பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த கிராமர் நான் டீச் பண்றேன். ஷால்லா. குஃபன். குஃபன்னா நிகரானது. குஃபனுக்கு ரூட் வேர்டு என்ன? கஃபா, நிகரானவன். கஃபா ஃபதா ஃபதா வச்சு நமக்கு அதான் ரூட் வேர்டு. கஃபா நிகரானவன். சரியா? இது குஃபுவன் நிகரானது. கஃபாங்கிறது வினைச்சொல் ஆயிரும். இது குஃபுவன்கிறது நிகரானது, இஸ்மு பெயர் சொல். அஹத் ஒருவன். சரியா? குஃபுவன் அஹத் ஒருவனுக்கு நிகரானது. என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் லம் யக்குன் அவன் ஆக மாட்டான். ஹு லஹு அவனுக்கு யாரும் நிகராக ஆக மாட்டார். இதா லம் யக்குன் ஆக மாட்டார்கள். லம்னா இல்லை, எக்குன்னா ஆகிவிடும். அப்ப லம் யக்குன்னா ஆக மாட்டார்கள். யாருக்கு? அவனுக்கு. இங்க ஹூங்கிறது யாரு? அல்லாஹ். சரியா? இந்த ஹூ பிரதிப்பெயர் வரையிலே, தமீர் வரையிலே அந்த அது வந்து யாருன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹூங்கிறது அல்லாஹ். ஓகே, அவனுக்கு எவரும் ஆக மாட்டார்கள். என்னவா? நிகராக மாட்டார்கள். குஃபுவன் அஹத் அவன் ஒருவனுக்கு எவரும் நிகராக மாட்டார்கள். என்ன அர்த்தம்? அன்றியும் என்றையும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. புரியுதா? சோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி தான் அல்லாவோட மெயின் பண்பு. யாரு கடவுள்னு சொல்றாங்கன்னா இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணும். சரியா? நீ இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அவன் ஒருவன் தான். அவனுக்கு எதுவும் தேவை இருக்கக்கூடாது. அவனுக்கு பால் ஊத்துறது, சாப்பாடு ஊட்டுறது, ட்ரெஸ் போடுறது, இதெல்லாம் பண்றதுன்னா அப்ப அது எப்படி கடவுளா இருக்க முடியும்? சரியா? சோ அவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. அல்லாஹு சமத். இப்போ 3வது பண்பு, அவனுக்கு தாய், பிள்ளை, மனைவி, குழந்தை, தகப்பன்னா இருந்தா அவன் அல்லாஹ் கிடையாது. சரியா? சோ அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, பெறப்படும் இல்லை. அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, மனைவியும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. அவனுக்கு வாரிசும் கிடையாது. இப்போ வாரிசு வந்தா அது எப்படி கடவுளா இருக்க முடியும்? அது ஒரு மனிதனாத்தான் இருக்க முடியும். புரியுதா? சோ இது நம்ம மத்தவங்கள்ட்ட பேசல கிளியரா பேசணும். தாய், தகப்பன், பிள்ளை, வாரிசு எல்லாம் இருந்தா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கடவுளோட ப்ராப்பர்ட்டினா அவனுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. சரியா? அவன் தான் அல்லாஹ். அவன் தான் அவனோட நம்மளோட ரப். அவன் தான் நம்மளை படைத்து பரிபாலிப்பவன். சொல்லம் எலித் வலம் யூலத். அவனுக்கு யாரும் பிள்ளையும் இல்லை, யாரும் தகப்படும் இல்லை. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. 4வது வலம் எக்குல் குஃபுவன் நகர் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. அல்லா மாதிரி யாருமே எந்த முஸ்லீமே சொல்ல மாட்டாங்க. இல்ல சோ அதுதான் அவங்கெல்லாம். மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கடவுளை மாதிரி வந்து நீங்க உதவி செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம யாருமே சொல்ல மாட்டோம் அல்லா மாதிரி வந்து உதவி செஞ்சீங்கன்னு. அல்லாஹ் அனுப்புனான்னு சொல்லுவாங்களே இல்லையா? அல்லாஹ் மாதிரிங்கிற அந்த வார்த்தைய நம்ம யாருமே சொல்ல மாட்டோம், சொல்லவும் கூடாது. அல்லாஹ் மாதிரின்னா அவன் முடிச்சு போச்சு. அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதாயிடுச்சு. அல்லாஹ் முதல்ல என்ன சொல்லிட்டோம்? அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லிட்டோம். அப்புறம் அல்லாஹ் மாதிரின்னா அப்புறம் கூட வந்துடுமே. எல்லாம் எக்குல்லாஹு குஃபன் அவனுக்கு எதுவுமே நேரம் கிடையாது. அல்லாஹ் மாதிரி எதுவுமே கிடையாது. சோ தட்ஸ் வை நம்ம இந்த பிக்சர் எதுவுமே வச்சுக்க கூடாது. சரியா? சோ வலம் எக்குல்லாஹு குஃபன். சோ இந்த ப்ராப்பர்ட்டி 4 ப்ராப்பர்ட்டி இருக்கா? அதுதான் அல்லாஹ். ஓகே, அஹத் இஸ் ஒருவன் தான். அந்த சமத் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. 3வது என்னது? அவனுக்கு யாராலும் பெறவும் இல்லை, யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. 4வது அவனுக்கு நிகர் அவனே தான். யார் அவனை மாதிரிங்கிற அந்த வார்த்தையை ஒப்பிடுதலே கிடையாது. சரி, அப்படியே ஒப்பிட்டா ஷிர்காயிரு. சோ அல்லாஹ்க்கு நிகர் அல்லாஹ் தான். வலம் எக்குல்லஹு குஃபுவன் அவனுக்கு நிகராக எவருமே இல்லை. இதுதான் இந்த ஏகத்துவத்தோட முக்கியமான பண்பு. அல்லாஹ் பற்றி யார் கேட்டாலும் இதுதான் அல்லாஹ்னு நம்ம தெளிவா கிளியரா சொல்லணும். அல்லாஹ் சூரத்துல இஹ்லாஸ்ல அவனே சொல்லிட்டான் யாரு, நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த பண்புகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கும் கண்டிப்பா வந்து
சொல்லியே ஆகணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ கிராமர். நெக்ஸ்ட் ஹதீஸ். இதுல உள்ள ஹதீஸ பத்தி படிக்கலாமா? இந்த சூறா இறங்கியது காரணம் நான் முதலே சொல்லிட்டேன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் ரப்பின் தன்மையை பற்றி கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது அல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் முழு அத்தியாயத்தையும் இறக்கி வைத்தான். குல் ஹுவல்லாஹ் முழு அத்தியாயத்தையும் இறக்கினா நிறைய சூராஸ் வந்து ஃபுல்லா வராது. 5 ஆயா, 10 ஆயா, சில சூறா முழுது. அதனாலதான் இதுல போட்டிருக்காங்க அல்லாஹ் குல் ஹுவல்லாஹ் முழு அத்தியாயத்தையும் இறக்கி வைத்தார். இது வந்து இங்க இருக்கு, திருமிதில இடம்பெற்றிருக்கு. ஸோ இக்ரிமாங்கிறவர் கூறினாரு, இதுவும் திருமதியில இருக்கு. யூதர்கள் நாங்கள் அல்லாஹ்வின் மகனான உசைரை வணங்குகிறோம் என்றும், கிறிஸ்தவர்கள் நாங்கள் அல்லாஹ்வின் மகனான மசீகை வணங்குகிறோம் என்றும், நெருப்பை வணங்கும் நாங்கள் சூரியனையும் சந்திரனை வணங்குகிறோம் என்றும், சிலை வணங்கிகள் நாங்கள் சிலைகளை வணங்கி கூறிய போது அல்லாஹ் தன் தோன்றுவதற்கு இந்த இறை செய்தியை அருளினான். நெக்ஸ்ட் இந்த சூராவோட சிறப்புகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை ஒரு படைப்பிரிவுக்கு தளபதியாக்கி அனுப்பி வைத்தாங்க. அந்த தளபதி தான் அந்த படைப்பினருக்கு தொழுகை வைப்பாரு. அவர் தொழுகையில் தம் தோழர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிய பின் துணை சூறாக்களை ஓதி தொழுவித்து வந்தார். ஆனா ஒவ்வொரு சூறாவும் முடிக்கும் போதும் குல் ஹுவல்லாஹ் அஹத் சூறா ஓதித்தான் முடிப்பார். சரியா? இவர் ஒவ்வொரு முறையும் ஓதி வந்தார். படையினர் திரும்பி வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி தெரிவித்தனர். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதற்காக அப்படி செய்கிறார் என்று அவரிடமே கேளுங்கள் என்று கூற, அவர்களும் அவரிடம் போய் கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்னார், இந்த சூரா இஹ்லாஸ் நான் தொடர்ந்து ஓத விரும்புகிறேன். சூரத்துல் இஹ்லாஸ் நான் தொடர்ந்து ஓத விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த அத்தியாயம் பேரல்லானின் ஏகத்துவ பண்புகளை எடுத்துரைக்கிறது. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பேரல்லானோட ஏகத்துவத்தோட பண்புகளை எடுத்துரைக்கிறது. நான் அதை அதிகமாக ஓதுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. இதை கேள்விப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று அவருக்கு தெரிவிங்கள் என்று கூறினார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. புகாரிலையும் இருக்கு, முஸ்லிம்லயும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆனின் 1/3 பங்கிற்கு சமமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை நோக்கி கேட்டாங்க, ஓர் இரவில் குர்ஆனின் 1/3 பகுதியை ஒருவரால் ஓதி முடியுமா என்று கேட்டாங்க. ஒரே இரவுலயா? எவ்வாறு குர்ஆனின் 1/3 பகுதியை ஓத முடியும் என்று மக்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹ் அஹத் என்ற அத்தியாயம் குர்ஆனின் 1/3 பங்கிற்கு ஈடானதாகும். இதா அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பா 1/3 பகுதி நம்மளால ஓத முடியாது. சூரத்துல் இஹ்லாஸ அறிவிப்பாளர் அபூ தர்தா ரலியல்லாஹு, இன்னொன்று வந்து முஸ்லிம், புகாரி 2லயுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்த ஹதீஸ். அதனால மட்டும் ஓதிட்டு போதும்னு இருக்கக்கூடாது. சரியா? மற்ற இதை ஓதணும். இது வந்து அதுக்கு ஈக்குவல். ஏன்னா அது மெயினான அல்லாஹ்வோட பண்பை பற்றி இருக்கிறதுனால அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம். அடுத்து சூரத்துல் இஹ்லாஸ், அல் ஃபலக், அன் நாஸ் சூறாக்களால் புனையப்படுவது பற்றிய ஹதீஸ். இது நம்ம முன்னாடியே சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ்ல படிச்சோம். அதேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்லும் போது தமது உள்ளங்களை ஒன்றாக வைத்து அதில் ஓதி ஊதுவார்கள். அவற்றில் என்ன சொல்லுவாங்க? அவன் தான் அல்லாஹ், குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவாங்க. குல்லாவது பிரபு இணைப்பின் இறைவனின் பாதுகாவல் தெரியும். குல்லு ஃபலக், குல்லாவது பிரபின் நாஸ் இறைவனின் மனிதன் இறைவனிடத்தில் பாதுகாவல் தெரிந்த இந்த 3 சூறாவை ஊதி அவங்க உடலில் எட்டக்கூடிய தலையிலிருந்து உங்களின் பகுதி எல்லாத்துலயும் ஓதி தருவாங்க. 3 முறை ஓதுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இதை ஓதுவோம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஓதி கொடுப்போம். நம்ம கணவருக்கு, ஓகே, நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு, நம்ம கணவருக்கு, மனைவிக்கு ஓதி ஊதுவோம். நமக்கு மட்டும்தான் ஓதி ஊதணும் இல்ல. தயவு செய்து கணவன் மனைவி கிட்ட ஒரு நல்ல ஒரு பரஸ்பர உணவு, குழந்தைகள்கிட்ட ஒரு நம்ம குலோபிரவினாசத்தாலும் ஓதி ஊதிட்டோம். சரியா? ஓகே. இன்ஷா அல்லாஹ் அடுத்தவங்களை ஓதி ஊதுறது சொல்லாம நம்மளே ஓதி ஊதுறதுதான் நமக்கு நல்லது. நமக்கு நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தாய் தகப்பனுக்கு முடியட்டா, யாருக்கு முடியாட்டாலும் கண்டிப்பா இந்த 3 சூறாவையும் ஓதி ஊதணும். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அல் புகாரி.
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் கூறினான், ஆதமின் மகன் என்னை நம்ப மறுக்கிறான். ஆனால் அது அவனுக்கு தகுதி இல்லை. அதுக்கு அவனுக்கு தகுதி இல்ல. அவன் என்னை ஏசுகிறான். அதுக்கு அவனுக்கு தகுதி இல்ல. நான் மனிதனை ஆரம்பத்தில் படைத்தது போன்றே மீண்டும் அவனை படைக்க மாட்டேன் என்று அவன் கூறுவதை என்னை அவன் மறுப்பதாகும். சரியா? அல்லாஹ் தனக்கு குழந்தை ஆக்கிக் கொண்டான் என்றது கூறுவதே அவன் என்னை ஏசுவதாகும். ஆனால் நானோ எவரிடமும் தேவையற்றவன். நான் யாரையும் பெற்றவனும் இல்லை, யாருக்கும் பிறந்தவனும் இல்லை. எனக்கு நிகராக யாரும் இல்லை. அவன் எவரையும் அல்லாஹ் கூறினான், அவன் எவரையும் பெற்றவனும் அல்ல, யாருக்கு பிறந்தவனும் இல்லை. எனவே அவனுக்கு பெற்றோரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. தவிர அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. சோ இது புகார்ல செல்வம். அல்லாஹ்வை ஏசுவதுண்டா எப்படி புரியுதா? அல்லாஹ் தனக்கு குழந்தை ஆக்கி கொண்டான் என்று கூறுவதே அவனை ஏசுவதாகும். இப்ப யாராவது ஒரு பிள்ளையை எடுத்து இது என் பிள்ளைன்னு சொன்னா, இப்ப என்னைய கேவலப்படுத்துற மாதிரி தானே. என்னோட பசங்களை, என்னோட பிள்ளைகளை என்னோட பிள்ளைன்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். யாரோ ஒரு பிள்ளையை எடுத்து உன் பிள்ளைன்னு சொன்னாங்களா இருக்கும், நமக்கு எவ்வளவு கோவம் வரும். இப்ப நம்ம திட்டுற மாதிரி தானே, நம்மளை கலங்கப்படுத்துற மாதிரி தானே. சரியா? சோ அப்படி அப்படி நம்ம ஒரு மனிதன் நம்மள நம்மள்ட்ட இன்னொருத்தரோட பிள்ளைய நம்ம பிள்ளைன்னு சொன்னாலே நம்மளால தாங்க முடியாது. இப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை பூரா படைத்து பரிபாலன் அவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னா அவனை ஏசுறது தானே. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதான் அல்லாஹ் சொல்றான், தனக்கு குழந்தையாக்கி கொண்டான், அல்லாஹ் தனக்கு குழந்தையாக்கி ஆக்கி கொண்டான் என்று கூறுவதே அவனை இயேசு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? அல்லாஹ் நம்ம பாதுகாப்பானாக. சோ இந்த சூறாவை ஒட்டி உள்ள வசனங்கள் குரான்ல எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தான். அவனுக்கு மனைவி எவரும் இல்லாதிருக்க அவனுக்கு எவ்வாறு பிள்ளை இருக்க முடியும்? அவனே எல்லா பொருளையும் படைத்தான். இன்னும் அவன் எல்லா பொருளையும் நன்கறிந்தவராக இருக்கிறார். இது சூரத்து அன்ஆம்ல சரியா 101வது வசனத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னொரு என்ன, சூரத்து மரியம்ல 88ல இருந்து 90 வரை சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் கூறுகின்றனர், அர் ரஹ்மான் ஒரு மகனை பெற்றுள்ளான். நிச்சயமாக நீங்கள் ஒரு கொடூரமான தீய விஷயத்தை கொண்டு வந்தீர்கள். இதனால் வானங்கள் கிளியும் நிலையில் உள்ளன. நீங்க இப்படி சொல்றதுனால அல்லாஹ் சொல்றாங்க, வானங்கள் கிளியும் நிலையில் உள்ளன, பூமி பிளவுபடுகிறது, மலைகள் தகர்ந்து விழுகின்றன. அவர்கள் அர் ரஹ்மானுக்கு ஒரு மகனை ஏற்படுத்துவதால் இந்த வானம் கிளிகிற நிலையில் இருக்கா, பூமி பிளவுபடுதான், மலைகள் தள்ளும். ஆனால் அர் ரஹ்மான் ஒரு மகனை பெற்றுக் கொள்வது பொருத்தமானதல்ல. மகனப்படுறதெல்லாம் அடிமைகளோட, நம்ம அடியான்களோட வேலை. சரியா? அல்லாஹ்வோட வேலை கிடையாது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் அர் ரஹ்மானின் அடிமைகளாகவே வருகின்றனர். நிச்சயமாக அவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் அறிந்துள்ளான், அவர்களை முழுமையாக எண்ணியுள்ளான். அவர்கள் அனைவரும் மறுமை நாளில் தனியாக அவனிடம் வருவார்கள். அப்புறம் வேற என்ன இதுல இருக்கு? அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சூரத்துல் அன்பியாவுல 26-27 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் கூறுகிறார்கள், அர் ரஹ்மான் ஒரு குமாரனை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறான். சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு குமாரனை தேர்ந்தெடுத்து, ஆனால் அவனோ மிகவும் தூய்மையானவன். அப்படி இல்லை. அல்லாஹ்வின் குமாரர்கள் என்று இவர் கூறுவோர் எல்லாம் யாரு? அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்களே ஆவார்கள். சரியா? அவங்க சொல்றதுதான் யாரு? அல்லாஹ்வோட அடியார்கள் தான். இந்த குர்ஆன்ல ஒன்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கேட்பான், நீ போய் நானும் என் அம்மாவும் உனக்கு வணக்கத்துக்கு சொன்னீங்களா அப்படின்னு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அப்படி சொல்லல, அல்லாஹ் உன்னையத்தான் வணங்கணும்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லியிருந்தாலும் அல்லாஹ் உனக்கே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அவங்க சொல்ற குமாரன்லாம் யாரு? அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அடியார்களே. சூரத்துல் சஃபாத்ல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அவனுக்கு நேரே அல்லாஹ்வுக்கும் ஜின்களுக்கும் இடையே ஒரு உறவை கற்பனை செய்துள்ளார்கள். ஆனால் ஜின்கள் நன்கு அறிவர்.
அவர்கள் நிச்சயமாக அவன் முன் ஆஜராக வேண்டும் என்பதை அல்லாஹ் மகிமைப்படுத்தப்பட்டவன். அவனுக்கு ஏற்படுத்தும் பண்புகளிலிருந்து அவன் விடப்பட்டவன். எல்லாம் எங்களால் பேசுறதெல்லாம் என்ன, இந்த அல்லாஹ் தனி, அது இருக்கிறது எல்லாருக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த சூறாவில் வந்து நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பெயரை, அல்லாஹ் தன்மையை விளங்கணும். அல்லாஹ்னா இதுதான் அல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் தான். அவனுக்கு நிகர அசமது, அவனுக்கு தேவையற்றவன். அவனுக்கு பிள்ளையும் கிடையாது. அவன் யாரும் அவனை பிறக்க வைக்கல. ஸோ அவனுக்கு நிகர் அவனே தான். இது வந்து எல்லாரும் ரொம்ப சின்ன ஒரு எளிமையான முஸ்லிம் கூட இத புரிஞ்சு வச்சுக்கிருவாங்க. சரியா? இதுதான் அல்லாஹ். 2வது ஓரிரை கொள்ளை. இது வந்து ஓரிரை கொள்ளையை உறுதிப்படுத்துது. அல்லாஹ் ஒருவனே தான் அப்படிங்கிறது. சரியா? அல்லாஹ்க்கு நிகராக எதுவும் இல்லை என்ற காரணத்தினால் அவனுக்கு ஓமானம் கட்டுவிடுது. அல்லாஹ் மாதிரின்னு யாரும் நம்ம சொல்லவே கூடாது. ஓகேயா? சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு பாரம்பரிய மனைவி, மகன் உண்டு என்ற கருத்தை சுத்தமா, சரியா? இதான் நம்ம வந்து இந்த சூரத்துல் இக்லாஸ வந்து யார்கிட்டலாம் நம்ம பேசணும்னு நினைச்சோமோ, அல்லாஹ் பத்தி யாராவது கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது இந்த 4 கருத்து தான். எடுத்து நம்மளுக்கு உடல் சுகமாகறதுக்கு கண்டிப்பாக இந்த சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக் 3யும் கண்டிப்பா டெய்லி ஓதுற பழக்கமும், நம்ம குடும்பத்துல ஓதுற பழக்கமும் நம்ம வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அடுத்து எல்லாம் ஹோம்வொர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கண்டிப்பா எழுதுங்க. சூரத்துல் இக்லாஸ் அரபிக்லயும் தமிழ்ல எழுதுங்க. சரியா? அப்புறம் ஆயத்து எழுதுங்க. வார்த்தையா எழுதுங்க. வாக்கியத்துக்கு எடுத்து எழுதுங்க. வாக்கியத்தை கற்றுக்கொண்டு பாடம் செய்யுங்க. சரியா? அப்புறம் மனப்பாடம் பண்ணிட்டு முழு குர்ஆன் எடுத்து சொல்லி பாருங்க. இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்த கிளாஸ் சந்திப்போம். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இக்லாஸ் 4 பாடம் படிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கொஞ்சம் கிராமரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். சரியா? பேசிக் கிராமர. இன்ஷா அல்லாஹ் அத பார்ப்போம். அடுத்த சூறாவுக்கு போலாம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களையும் என்னையும் பொருத்திக் கொள்வானாக. ஆமீன், ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.